நாங்க மசனக்குடியில மரவக்கண்டி ஃபார்ம் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அது சஃபாரி என்று முடிகிற இடத்துல தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. சுத்தியும் காடு, ரோடெல்லாம் ஆஃப் ரோடு தாங்க. உள்ள போனா 2 பேரு 4 பேரும் தங்குற மாதிரி ரூமு தனித்தனியா இருக்குதுங்க. ரூம் முன்னாடி டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. என்ன ஃபுட்டு கேட்டாலும் அவங்க சமைச்சு தருவாங்க. ஃபயர் கேம்ப் அங்கே இருக்குங்க. காலேஜ் டூரு, ஃபேமிலி ட்ரிப் வந்தாலும் ஸ்டே பண்ணலாங்க. நார்த் இண்டியன்ஸ் தான் இங்கே ஃபுட்டு ரெடி பண்ணி தராங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் நைட்டு ரூம் ஸ்டே பண்ணும்போது நாய் குறைச்சிட்டே இருந்ததுங்க. வெளியே நைட்டு வர வேண்டான்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வரல. காலையில் பார்த்தா ரூம் பக்கத்தில் யானை வந்துட்டு போச்சுன்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. புலி, சிறுத்தை, கரடி, காட்டெருமை, குரங்குன்னு நிறைய மிருகம் அங்கே வருங்க. அதனால தான் அவங்க சுற்றியும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. யானை ஒரு வாட்டி அங்கே காம்பவுண்ட் வாலில் அட்டாக் பண்ணியிருக்குங்க. அது அப்படியே தான் இருக்குது. நம்ம போனாலும் பார்க்கலாம். இங்கே ரூம் சார்ஜ் 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் இருக்குங்க. எல்லா வசதியும் இருக்குது. அவங்களே சஃபாரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சஃபாரி போகும்போது அவங்க சைட்டான அனிமல்ஸையும் எங்ககிட்ட காட்டினாங்க. ஃபுட்டுக்கு தனி சார்ஜுங்க. நம்ம என்ன ஃபுட்டு கேட்டாலும் சமைச்சு சூடாக அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. நான்வெஜ்ஜும் தருவாங்க. வீட்டில் சாப்பிட்றதோட அந்த ஃபுட்டு சூப்பராக இருக்குதுங்க. காலையில் சீக்கிரமாக சஃபாரி போனால் தான் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னதுனால காலையில் 7 மணிக்கே நாங்கள் அங்கே போயிட்டோம். காலையில் 7 to 8, 8 to 9 சஃபாரிங்க. ஈவினிங்கில் 3 to 4, 4 to 5 சஃபாரி டைமுங்க. சஃபாரிக்கு டிக்கெட் எடுத்தோம்னா எலிஃபென்ட் ஃபுட் டிக்கெட்டு ஃப்ரீங்க. இல்லைன்னா எலிஃபென்ட் ஃபுட்டு சாப்பிட்றத பார்க்க நாம் 100 ரூபாய் ஒரு பர்சனுக்கு தரணும். இங்கேயே கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸும் இருக்குங்க. அதை ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். சஃபாரி வேனு 5 to 6 நம்பர் போகலாங்க. அதுக்கு சார்ஜ் வந்து 4500ங்க. பஸ் டிக்கெட்டு ஒருத்தருக்கு 350 வசூல் பண்ணுறாங்க. ஜீப் சஃபாரியை நம்ம 2 ஃபேமிலியாக ஷேர் பண்ணி போகலாம். நாங்கள் அப்படி தான் போனோம். முதுமலைக்கு கூடலூர் வழியாக கல்லட்டி வழியாகவும் போகலாங்க. கல்லட்டி வழியாக போனோம்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் நம்பர் வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட் வண்டியை அந்த ரோடு வழியாக போக முடியாது. அதனால் நாங்கள் கூடலூர் வழியாக தான் முதுமலைக்கு போனோம். முதுமலைக்கு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரையில் தான் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போங்க. இல்லைன்னா செக் போஸ்ட்டுக்கு வெளியில் நாம் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஜீப் சஃபாரி போனாங்க. ஜீப் ஓப்பனாக தான் இருந்தது. ஏறும்போது டிரைவர் சொன்னார், அமைதியாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. அனிமல் சைட்டிங்கிறது அவங்கவுங்க லக்கை பொறுத்து தான்னு சொன்னார். நாங்கள் அதை கேட்டுட்டு ஏறிட்டோங்க. வழியில் நிறைய மான் இருந்தது. மயில், சிங்கவால் குரங்கு, காட்டணில், காட்டெருமையெல்லாம் பார்த்தவங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளார சஃபாரி ஜோனில் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப பயமாக இருந்தது. ஒரே அமைதியாக இருந்தது. ஜீப் சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமுமே கேட்கலைங்க. ஜீப்பில் சவுண்ட் அதிகமாக வரும். அந்த சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அதோடையே நாங்கள் ஜீப்பில் சஃபாரி பண்ணோங்க. ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் காட்டுக்குள்ளார உள்ளார போயிருப்பாங்க. எந்த அனிமல்ஸ்லையுமே எங்களால் பார்க்க முடியல. யானையே பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. சரின்னு நாங்கள் ஜீப்பில் போய்கிட்டே இருந்தோம். அடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் வண்டியை நிறுத்தி அங்கே இறங்கி ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அதை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் இறங்கி பார்த்தோங்க. அங்கே ஒரு கவர்மெண்ட் வாட்சிங் டவரும் இருந்தது. நாம் அங்கே போய் பார்க்க பர்மிஷன் இல்லைங்க. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா 2000 அடி பள்ளத்துக்கு மேலேயே இருக்குங்க. ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. உள்ளே பார்த்தா அழகான ஃபால்ஸ் தெரிஞ்சதுங்க. இந்த தண்ணி தான் மாயாறு ஆற்றுக்கு போகுதுங்க. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கிட்டு திரும்ப நாங்கள் ஜீப்பில் ஏறி சஃபாரிக்கு ரவுண்ட் கிளம்பிட்டாங்க.
கொஞ்ச தூரம் போனதும் யானை கூட்டம் இருந்ததுங்க. அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னடா இன்னும் யானையை பார்க்கவே இல்லையே நினைக்கும் போது யானை கூட்டம் குட்டியோட புல் சாப்பிட்டுட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. டிரைவர் ரொம்ப அமைதியா இருக்கணும்னு சொன்னாருங்க. சத்தம் போட்டோம்னா அது நம்மளை அட்டாக் பண்ண வருமாங்க. புலி சிறுத்தைன்னு நம்ம லக்கு இருந்தாதான் பார்க்க முடியும். நீங்க மசனக்குடி ஸ்டே பண்ணிட்டு காலையில முதுமலை சஃபாரி முடிச்சுட்டு எலிஃபண்ட் ஃபீடிங் பார்த்து முடிச்ச உடனேயே ஈவினிங் பந்திப்பூர் சஃபாரிக்கு போகலாங்க. இது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போகிறவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா மசனக்குடி டு பந்திப்பூர் ரோட்டில் நாம் நிறைய யானைங்களை ரோட் சைடில் பார்க்க முடியுங்க. பந்திப்பூர்லேயும் நைட் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சஃபாரி பார்த்துட்டு ரிட்டர்ன் மசனக்குடியில் ஸ்டே பண்ணிக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மரத்தை தள்ளிட்டு போயிருக்குது. நல்ல வேலை கோவத்துல இருக்குது. சஃபாரி முடிச்சுட்டு எலிஃபண்ட் கேம்ப் வந்தவங்க அங்கே உள்ள நுழைஞ்சதும் ஒரு கோயில் இருக்குது. யானை சிலையும் வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போது யானையெல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்ததுங்க. உள்ள டென்ட்டில் ஒவ்வொரு யானை பேருக்கு கீழே யானை சாப்பிட்ற சாப்பாடை அடுக்கி வச்சுருப்பாங்க. யானைக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. யானைக்கு கொடுக்க வேண்டிய அளவு சாப்பாடு, டேப்லெட், ப்ரோட்டீன் டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு அங்கே தருவாங்கங்க. இங்கே தான் களிமுக்கு பிறந்த யானை முதுமலையும் இருக்குதுங்க. எலிஃபண்ட் விஸ்பர் படத்தில் நடித்த ரகு பொம்மி யானையும் இருக்குது. 20க்கும் மேற்பட்ட பழக்கப்பட்ட கும்கி யானைகள் இருக்குதுங்க. சாப்பாடுல ராகி, அரிசி சாப்பாடு, வெல்லம், தேங்காய், கரும்பு உணவு தருவாங்க. இது டெய்லியும் காலையில் 8 to 9 மணிக்கும் மாலையில் 4 to 5 மணிக்கும் தருவாங்க. யானைங்க சமத்தா சாப்பிட்றத பார்க்கலாங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மாலை உணவு தருவதுக்கு முன்னாடி ஆத்துல குளிக்க யானையை கூட்டிட்டு வருவாங்க. நாம அதை தூரமா இருந்து பார்க்கலாங்க. அதன் பிறகுதான் மாலை உணவு தருவாங்க. நாங்க எலிஃபண்ட் கேம்ப் பார்த்துட்டு பொம்மன் பொம்மி கூட போட்டோவும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப மனசு இல்லாம கிளம்புனவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.